தாடிடு மகன் தம்பி அப்படியே இருக்கட்டும், தாடு இருக்கட்டும், நம்ம மேலே கெட்டி விட தேவைப்படும் அந்த அடுக்கில் அதில் கெட்டி விட்டோம். நமக்கு அது மேலே கெட்டாமல் இருக்கு பற்றியா, அப்படியே வச்சுட்டா அப்போ எடுக்காங்களா தட்டு இந்த அடிக்க வாங்கிட்டேன். வீடியோ எடுக்கிறியா? எடுக்கிறேன். கல்லுக்குள்ளே இருக்கிற தேனை எடுக்கிறோம் வீடியோ. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ளஸ் தான் நம்ம வீடியோ எடுத்தோம். இதுதான் கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தேனை எடுக்கக்கூடிய வீடியோ. செகண்ட் ஓடுது மேலே இதாக இருக்குல்ல. இது வந்து கல்லுக்குள்ளே இருக்குது, ஒரு பெரிய பாறை பொந்துக்குள்ளே இருக்குது. இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் ஒரு 4 அடுக்கு 5 அடுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சுரேஷ் எப்படிண்ணே? தொடச்சிக்கோங்கண்ணே, நல்லா தொடச்சிருமா, என்ன கெட்டு போயிடக்கூடாது. ஒரு அடுக்கு தேன் இருக்குது ஃபுல்லாக. கல் எடுக்கணுமா? மேலே இருக்க இல்லை பரவாயில்லாமல் இருக்குண்ணே. வரீங்களா பார்க்குங்களா? இல்லை கல்லர் மேலே இருக்க இல்லை எடுக்கணுமா? வேண்டாம் சுரேஷ், அது எடுக்க முடியாது சுரேஷ். அந்த கல்லில் தான் இருக்குது, அந்த கல்லுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட வேண்டியது. இது உன் செல்ஃபோன் தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். கத்தி வச்சு எடுத்தேன். அதுக்கு ஒரு ஆனால் இது ஈச்சி இதுலேயே உட்காரும், அப்போ எடுத்துரும். இல்லை நம்ம இதில் ராணிச்சை பார்த்துட்டோன்னா உடனே அந்த அடுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படியே எடுத்துரும். அந்த கல்லை நோட்டி விடணும், நோட்டி விட மட்டும்தான். என்னது இல்லை வேறு இது வச்சுக்கணுமா? புகை செத்தியில் இருக்குது, ஒன்றும் இல்லைடா. அந்த கல்லை நோட்டணுமா? வேண்டாம், அந்த பாக்ஸ்லேயே எடுத்துருமா. பாக்ஸ் எடுத்துகிட்டு வரையா? இது கடந்த தேனியால எடுத்து இல்லை பக்கத்தில் இல்லை கடந்தையா? கடந்த இல்லைல்ல, சாதா தேன்னா. அப்படிலாம் ரொம்ப மோசமான இடத்துக்குலாம் கூப்பிட்டு போக மாட்டேன்ப்பா, பயப்படாத. இந்த ஆஃபீஸில் கொண்டு வைங்க. ஏன்டா கடந்தது என்ன எடுத்தாவா? இல்லை லீவ் எதுக்கு போட்டேன்னு. இல்லை அடுக்கடுக்காக இருக்கல, இப்படி நம்ம பார்க்கேன். இல்லை நம்ம வந்து ஒரே அடுக்காக தானே இருக்கோம். முள்ளு மரத்தில் எடுக்கிறது சாதா தேன். இதை அடுக்கு நான் எங்கள் தொழுவில் ஒரு இடத்துல எடுத்தேன், 9 அடிக்கு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக தேன் எடுக்கிறோம். இது ஒரு சின்ன அடுக்கு, அப்புறம் இது ஒரு அடுக்கு. இப்போ அந்த ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க. இது தேன் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு கொண்டு போகிறாங்க. வீட்டில் தோட்டத்தில் தேனி வளர்க்குறாங்க. இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு சதீஷ். இப்போ தேன் எடுக்கிற வீடியோ காமிக்கிறேன். ஆமாம், இவன் வளர்க்குறது ஃபுல்லாக எல்லாம் நாட்டு தேனி. ஸோ அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இதை அப்படியே எடுத்து அவன் பெட்டிக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிக்கிறான். இதான் வந்து அளவுக்கு நமக்கு காட்டு தீனி வந்து பாக்ஸ்குள்ளே எடுக்கிறது. இது மாதிரி எடுத்துகிட்டு வைமா, அவ்வளோ இதுக்குள்ளே வந்துடும். நம்ம 2 அடுக்கு மட்டும் தூக்கி வச்சுட்டா அது பாட்டுக்கு வந்துடும். சரி, நம்ம அடுக்கு எடுத்துகிட்டு வந்துருமாலாம் எப்படினாலும் செய்வோம். இதில் வச்சுட்டு ஓடிடும் கூடாது, ஆனால் அதில் செட் ஆயிரும். சரி இருக்கட்டும், தேனை மட்டும் தனியாக எடுத்து வந்துடுவா. தேனை மட்டும் தனியாக வச்சு வந்துட போது பார்த்து பொறுமையாக. இல்லை அது போட்டுக்கல. சரி சரி, இதுதான் சுத்தமான தேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சுத்தமாக 100% பியூர் ஹனி இந்த இருக்குது. ஓகே.
சதீஷ் ம் அதை போட்டுக்க. தம்பி மூடிக்க, மூஞ்சில் கிஞ்சில் கட்டிட்டு போகுது. என்னது? ஏண்டா இதெல்லாம் சின்ன ஈச்சியாடா, தனிச்சி எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது மாடு மாடா. அங்கே வாட்சுறது இதோட பெரிய பெரிய சேர். அது எனக்கு தெரியாதுப்பா. இப்போ நான் ஈச்சி கொட்டு வாங்குற ஐடியாவில் இல்லை. கம்மியாக தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. இப்போலாம் அடுத்த ஒரு அடுக்கு எடுத்திருக்காங்க தேன் கூட்டில். இதில் இருக்க தேனை மட்டும் தனியாக வச்சு எடுக்கிறாங்க. இந்த ராணி தேனீச்சி இருக்கும். ராணி தேனீச்சி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சுத்தம்னா எல்லா தேனீச்சியும் அது கூட வந்துடும். எடுக்கிறதுக்கு ஒரு தறி வேணும். அதுக்குள்ள தம்பி அதை பண்ணுறது எத்தனை எடுக்கிறதுக்கு? கிலோ ஒரு எடுக்கலாம். அதோட கீழே ஒரு குஞ்சு தேடு ஏதோ கிடக்குன்னு நினைக்கிறேன். நான் எடுத்து காமிக்கிறேன். தேன் கம்மி தான். தேன் கம்மியாக இருந்தால் சுத்தமான தேனாக இருக்குது. ஆமாம், தேன் கம்மி தான். இப்போ தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், தேன் அவ்வளோதான். நம்ம அந்த அடுக்கை மட்டும் கொண்டுட்டு வந்து ஈஸியாக அடுக்குள்ள வேணாம். அவ்வளோதான். இந்த சைடு இது இருக்குல்ல, அடுக்கு அவ்வளோதான், ஈஸி தான் இருக்குது. இந்த பக்கம் ஏதோ இருக்குது தேனா இல்லை அது குஞ்சு கூட அந்த இதா சுத்தியில் அதில் இந்த கல்லில் இதெல்லாம் நத்தை அது ஆகாது. அவ்வளோதான். ஓகே ஓகே. இந்த ராணி தண்ணி எடுத்து பிடிச்சியா? ஆமாம், ராணி தண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வெறும் கூடு தான் அங்கே நிற்கா? அங்கே இருக்க கூடு தான். இதில் மூஞ்சில் வந்து ஒன்று உட்காந்துருக்குல. பிடிச்சிட்டா என்ன? இந்த இதில் ஏறிடும். அவ்வளோ ராணிச்சி இங்கே தான் இருக்குது. எங்கே ஈச்சி வந்து உட்காருதோ அந்த கார்னரில் தான் ராணிச்சி இருக்குது. சரி, நம்ம அந்த அதில் போய் அடுக்க எடுத்துகிட்டு வரோம். அந்த மூடி மட்டும் லைட்டாக மூடி வச்சுருவோம். இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவா? ஆமாம், அவ்வளோதான்.